ஏய், இங்கிலீஷ் பேப்பர் மேல தமிழ் பேப்பர் வைக்காதன்னு எத்தனை தடவை சொன்னேன்? நான் வேற தனித்தனியா எடுத்து பிரிச்சு படிக்கணுமா? இங்க ஒருத்தன் மாடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். அவனை என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம நீ பாட்டு போயிட்டு இருக்க. வாயை திறக்கிறாள பாரு. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் எது மேலேயே மழை பெய்ஞ்ச மாதிரி அப்படியே நிக்கிறேன்னு நின்றுட்டு இருக்க இல்ல? அப்பா, நான் வேணா அங்க வந்து இங்கிலீஷ் பேப்பர் எடுத்து தரவா? நீ காஃபி குடி தங்கம். இது என்ன பெரிய வேலையா? பேப்பர் நானே எடுத்து படிச்சுக்கிறேம்மா. அம்மா மாதிரி ஒண்ணு வந்து பிறந்திருக்கு பாரு. என்னடா சிவா, நேற்று நைட்டு ரொம்ப லேட்டா வந்தா போல இருக்கு. அது வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுப்பா. உன் வேலை என்னன்னு தான் எனக்கு தெரியுமே. ஆமா, இதுங்கெல்லாம் கதவு திறந்ததா இல்லையா? ஆமா, நீ காஃபி சாப்பிட்டே இல்லையா? இல்லப்பா. இந்த வீட்டு ஆம்பளை பிள்ளைக்கு இந்த காஃபி கொடுக்கலையா? என்னடி இது? ஏய், காஃபி எடுத்துட்டு வாடி. இந்த வீட்டுல ஒரே ஒரு ஆம்பளை பையன், அவனுக்கு காஃபி கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? அப்பா, சொல்லுடா. அது பார்த்துட்டு வந்தோம்ல ஒரு பொண்ணு. அதான் வேண்டான்னு தலை முடியாச்சே, அப்புறம் எதுக்கு அந்த பேச்சை மறுபடியும் ஆரம்பிக்கிற? இல்லப்பா, எனக்கு அந்த பொண்ணை இந்த இளவத்தான் அன்னைக்கும் சொன்னா இன்னைக்கு சொல்றான். பார்த்தோம் பிடிக்கலன்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே? ஏங்க, அவனுக்கு தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றால, கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் என்ன? ஏண்டி லூசாடி நீ? லூசா? அது ஒரு பிச்சைக்கார குடும்பம். மடத்துல இருக்க மாதிரி பொண்ணுங்களை பத்தி வச்சிருக்கான். அங்க போய் கல்யாணம் பண்ண சொல்ற நீ? ஏங்க, அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றப்போ பண்ணி வைக்க வேண்டியதானே? என்னடி திரும்பி திரும்பி அதே பேசிக்கிட்டு இருக்க நீ? நாம என்ன அதே வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனோம்? அட்ரஸ் மாதிரி போய் தொலைஞ்சோம். இது ரெண்டு பெரிய செட்டில்மெண்ட் வேண்டி கிடக்குது. அப்பா, நம்மளுக்கு இல்லாத வசதியாப்பா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுதுப்பா. ஏய், என்னடா பொம்மை மாதிரி லூஸ் தரமா நீயும் பேசிட்டு இருக்க? நம்ம ஸ்டேட்டஸுக்கும் அதுங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காடா? ஆமா, அந்த பொண்ணு கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. குண்டா குட்டையா, வேற பொண்ணு பாக்கலாம்டா. ஏய், அவங்க கியூட்டா அழகா தான் இருக்காங்க. நீ படிக்க ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. நீ எங்கடி அவளை பார்த்த? நான் Facebookல பார்த்தேன். Facebookலயா? பார்த்தா அம்மாஞ்சி மாதிரி இருக்குது, அது கூட Facebookல வருதா? அப்பா, உங்கள மாதிரி வயசான ஆளுங்களே ரொம்ப பழைய போட்டோ போட்டு Facebookல ஏமாத்துறது இல்லையா? அவங்க இருக்க கூடாதா என்ன? என்னப்பா நீங்க? நீ கொஞ்சம் வாயை மட்டும் சும்மா இரு. ஏங்க, இங்க பாருங்க, அந்த பொண்ணு அழகாதான் இருக்கா, ஒரு குறையும் இல்லைங்க. ஏமா, அழகா இருந்தா போதுமா? அவளுக்கு கீழே 3 தங்கச்சிங்க இருக்காங்க. இவ மட்டும் அவளை கட்டினான்னு வச்சுக்கோ, அந்த தங்கச்சிங்களுக்கு எல்லாம் இவன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது தேவையா உனக்கு? ஓ, அதுதான் இருக்குதா? இதெல்லாம் நான் மறந்து தொலைச்சிட்டேன். ஏங்க, நம்ம வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க 2 இருக்கு. இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாதுங்க. ஏய், எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்குடி, ஆனா அதுங்களுக்கு நான் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன். என் பையன் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காண்டி. அந்த குடும்பத்தையும் என்னை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கா நீ? ஆமாப்பா, அந்த பொண்ணே வேண்டாம், அந்த சம்பந்தத்தை விட்டுறலாம். ஏய், நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அப்பா ப்ளீஸ்பா, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குப்பா. அந்த பொண்ணு தான் சரியா வரும்னு தோணுதுப்பா. நீங்க எப்படியாவது பேசி முடிங்கப்பா. ஏண்டா வேண்டான்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி போய் என்னடா பேச சொல்ற? அப்பா, நாம தானப்பா வேணாம்னு சொல்லியிருக்கோம், அவங்க சொல்லலையேப்பா. அவங்க சொல்லலதான், ஆனா நீங்க தானே தொங்கிக்கிட்டு அலையறீங்க. அவங்க ஒரு தடவையாவது வந்து பேசுனாங்களா? எப்படிப்பா? நம்ம வேணாம்னு சொன்னதுனால அவங்க பயத்துல இருப்பாங்கப்பா. பாத்தீங்களாப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்பவே இப்படி சப்போர்ட் பண்றான். ஏய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அப்பா, இந்த பாருங்க, அவங்க அப்பா வந்து பேசினா நீங்க ஒத்துப்பீங்களா? வந்து காலில் விழ சொல்லு, அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன். ஆமாண்டி, இப்பதான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன்.
அக்கா கொன்னுட்டாங்க. எவ்வளவு கேள்வி, என் தலையே சுத்திருச்சு. ஆமாமா, இந்த பசங்க அதுக்கு மேல வேணும்னே கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் சொன்னா யார் நம்புறாங்க? ஆமாண்டி, தெரியல, கால் பண்றேன்னு சொல்லிருக்காங்க, பாக்கலாம். இப்பதான் வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன். மெயின் ரோடுக்கு போய் தான் ஆட்டோ பிடிக்கணும். நான் உன்னை ஈவினிங் கூப்பிடுறேன். ஓகே. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எங்க வீட்டுக்கா? ஆமா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? இது என்ன கேள்வி? உன்னை பார்க்கதா? சரி, நான் வீட்டுக்கு போகணும், கிளம்புறேன். ஹேய் இரு, என்ன உன்னை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போறேன்னு சொல்ற. அப்புறம் என்ன? அப்புறம்னா நிறைய இருக்கு. காஃபி சாப்பிடலாமா? வேண்டாம். ஏன், காஃபி பிடிக்காதா? அப்படி இல்ல, வேண்டாம். ஓகே. அப்புறம் சொல்லு ஏதாவது. என்ன சொல்லணும்? என்ன வேணாலும் சொல்லலாம். சரி, உங்க வீட்ல என்ன பத்தி என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல. பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ளைய பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? என்ன கொடுமையா இருக்கு இதெல்லாம். அதான் இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. இல்லன்னு யார் சொன்னது? இல்ல, அட்ரஸ் மாறி உங்க அப்பா கோச்சிட்டு போய். அது என்னோட சைடு, அதை விட்டுரு. உங்க வீட்ல என்ன பத்தி என்ன சொன்னாங்க அதைத்தான் நான் கேக்குறேன். ஒன்னும் தப்பாலாம் சொல்லல. தப்பா சொல்ல ஓகே, சரியா என்ன சொன்னாங்க? எதுவுமே சொல்லலைங்கிறப்போ என்ன சொல்றது? இல்ல, வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கேன், எப்படி எதுவுமே சொல்லாம இருப்பாங்க? பொண்ணு பார்க்க வரும்போது முத்தம்லாம் வேற கொடுத்துருக்க, அதுக்கும் எதுவும் சொல்லலையா? நீ இதெல்லாம் வீட்டுல சொன்னியா இல்லையா? சொன்னேன். அதுக்கும் அவங்க எதுவுமே சொல்லலையா? ஐயோ, முத்தம் கொடுத்துட்டானா, என்ன கஷ்டப்பட்டாலும் இந்த மாப்பிள்ளையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எதுவுமே சொல்லல? இல்ல, அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லல. அத போய் ஏன் பெருசுப்படுத்திக்கிட்டு மறந்துட்டு போய் வேலையை பாருன்னு சொன்னாங்க. ஐயோ, அது எவ்வளவு அன்பா ஆசையா லவ்ல கொடுத்த முத்தம் தெரியுமா? அதை போய் தூக்கி போட சொன்னாங்களா? So sad to hear. இல்ல, இந்த காலத்துல கையில முத்தம் கொடுக்கறதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு என் சிஸ்டர் சொல்றாங்க. இதுவே விஷயம் இல்லையா உங்களுக்கு? சரி, விஷயமா ஆக்கிடுவோம். இல்ல இல்ல, நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். சரி, நீ வீட்டுக்கு தானே போற? ஆமா. வா, உன்னை டிராப் பண்றேன். இல்ல, நான் போய்க்கிறேன். எப்படி போவ? ஆட்டோல. மெயின் ரோட் போய் தானே பிடிக்கணும். சரி வா, அது வரைக்கும் நான் பேசிட்டே வரேன் கூட. இல்ல. கம் ஆன் வா. தமயந்தி, நல்ல பேர். தேங்க்ஸ். தமிழ் பேர் இல்ல? அது எதுக்கு டீச்சர் வேலைக்கெல்லாம் போற? வேற எங்க ஒர்க் பண்ணலாம்ல? இல்ல, வேற எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓ ஓ, எனக்கு அன்னைக்கு உன்னை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணலையா? பட் எனக்கு தோணுது. நீ ரொம்ப அழகா இருக்க. ஒரு நிமிஷம், கொஞ்சம் அப்படி வரியா? ஏன்? வா சொல்றேன். எதுக்கு? இந்த நடு ரோட்ல என்ன பண்ண போற உன்ன? ஒரு நிமிஷம் அப்படி வா. இல்ல. வா.
என்ன கையில முத்தம் கொடுத்தா அது பெரிய விஷயம் இல்லைன்னு உங்க வீட்டுல சொல்லிட்டாங்கல்ல. ஓ இப்ப போய் கட்டி பிடிச்சாருன்னு சொல்லு. இப்போ வேண்டாம்னு சொல்லுவாங்களா நான் உங்க வீட்டுல? பாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் இப்படிலாம். சாரி. ஓகே, மறக்காம இதை உங்க வீட்டுல சொல்லிடு. பாய். அக்கா ஏன் அழற? ஒன்னும் இல்ல, நீ போ. போன்ல முக்கியமான நம்பர்லாம் இருக்கு, டெலீட் ஆயிட போகுது. ஆமா, நான் பச்சை குழந்தை, அக்கா எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்தவே அக்கா அழுதுட்டு இருக்கு, என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்குது. என்னாச்சு இவ அவளுக்கு? இப்படிதான் லூசு மாதிரி ஏதாவது நினைச்சு அழுதுகிட்டே இருப்பா. என்னாச்சு? ஏய், என்ன ஏன் அழற? எதுக்கு அழற? ஒண்ணும் இல்ல. பொண்ணு இல்லாததுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்க? லூசா நீ? நீ சும்மா இரு. என்னாச்சு தாமோ, சொல்லு. ஐயோ, இது ஓவர் பில்டப்பா தெரியல. ஏதாவது சப்ப மேட்டரா தான் இருக்க போகுது. மணி நீ சும்மா இரு. நீ சொல்லு, என்னாச்சு? நான் இன்னைக்கு ரோட்ல வந்துட்டு இருந்தேனா, அவரு எதிரில வந்தாரு. அவரா? எவரு? முழுசா சொல்லிட்டு அழு. அதான் பொண்ணு பார்த்துட்டு போனாரல்ல. சிவகுமாரா? சரி, அவர் பார்த்ததுக்கு அழற? அதுக்கு இல்ல. சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏதாவது பேசினாரா? ரோட்ல என் கூடவே நடந்து வந்தாரு, அப்புறம் பேசினாரு. அதான் கல்யாணம் வேண்டான்னு போனார்ல, அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? போடான்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே? அத பத்தி தான் அவர் பேசினாரு. அவங்க அப்பா அப்படித்தானா, நம்ம வீட்ல என்ன சொன்னாங்கன்னு கேட்டாரு. கழுவி கழுவி ஊத்துனாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? நீ சும்மா இருடி. தமயந்தி, அன்னைக்கு முத்தம் கொடுத்தது பத்தி பேசினாரு. அத பத்தி நீங்க எல்லாம் என்ன பேசுனீங்கன்னு நான் சொன்னேன். அப்போ முத்தம் பெரிய மேட்டரே இல்லையேன்னு சொல்லி சிரிச்சாரு. அப்புறம் மறுபடியும் முத்தம் கேட்டாரா? இல்ல, என்ன தனியா கூட்டிட்டு போய் அங்க எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு இங்க வந்து அழறத பாருக்கா. அக்கா, இவ சரியில்லை, எது வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. நான் என்னடி வேணும்னே பண்ணேன்? ஆச்சரியமா இருக்கே. அது எப்படி ஊர்ல எல்லாரையும் பொண்ணு பார்க்க வராங்க, உனக்கு மட்டும் எல்லாமே வினோதமா நடக்குது? அந்த ஆள் என்ன லூசா? பொண்ணு பார்க்க வந்தா பாத்துட்டு போக வேண்டியது தானே? கல்யாணத்துக்கு முன்னாடி முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, சே 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 பலர்னு கணத்துல ஒரு அறவிட வேண்டியது தானே? அவங்க வீட்டுலதான் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் இவர் இப்படி எல்லாம் பண்றாரு? அவன் பண்ணது பொறுக்கித்தனக்கா. அதுக்கு வேற நீ ரீசன் தேடிட்டு இருக்கியா? பேசாம போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளிடலாம்க்கா. இரு மணி, பட்டு பட்டுன்னு பேசாத. தமயந்தி, ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? ஏதாவது சொன்னாரா? அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான், முத்தம் கொடுத்ததுதான் பரவாயில்லன்னு உங்க வீட்டுல சொன்னாங்கல்ல, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறாரு. அக்கா, இவங்க ரெண்டு பேரும் நல்ல பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், என்னடி நான் என்னடி பிளான் பண்ணேன்? ஆஹா, அப்புறம் எதுக்கு கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தா ஒப்பரி வச்சிருக்க? சும்மா பலர் நிறைய விட்டுட்டு வர வேண்டியது தானே? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அப்பா தான் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு,
அப்புறம் இவரே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? உன்கிட்ட ஏன் வந்து பேசுறாரு? என்ன வேணுமா அவருக்கு? ஓ, அவரு நாமளே அவர் வீட்டுக்கு வந்து பேசணும்னு நினைக்கிறாரு. என்னம்மா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? என்ன ஏன் அழுதுட்டு இருக்கா இவ? இல்லப்பா, அன்னைக்கு பாத்துட்டு போன மாப்பிளைய இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரும் வந்து இவகிட்ட இன்னைக்கு பேசியிருக்காரு. ம்? சரி, இவளுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம போய் பேசிட வேண்டியதான். நாம இதுக்கெல்லாம் தயங்க கூடாதுமா. அப்பா என்னப்பா இப்படி பேசுறீங்க? அடிக்க அவங்க அப்பா எவ்வளவு மோசமா பேசிட்டு போனாரு. எப்படி நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பேசுறது? இங்க பாருமா, அவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம். தமயந்தி ஆசைப்பட்டது நடக்கணும், அவ்வளவுதான். ம்? நீ ஒரு நிமிஷம் வாமா. எங்க அடிக்குது? ஏகப்பட்ட பாக்கெட் இருந்தாலே இப்படிதான். சார், சொல்லுங்க சார். இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன் சார். இப்பவே மெயில் பண்ணிடுறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், உடனே பண்ணிடுறேன். ஓகே சார். ஏய் ஏய் வாடங்க, எதையாவது தேவையில்லாம நோண்டிக்கிட்டு இருப்பேன். என்னப்பா? ஆமா, நம்ம வீட்டு கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளம் இருந்துச்சே, சரி பண்ணியாச்சா? சர்வீஸ்க்கு நீங்க ஆள் வரலப்பா. என்னது, சர்வீஸ் பண்ண ஆள் வரலையா? ஏன்டா கம்ப்யூட்டர் விற்கும் போது மட்டும் வாய்களையும் பேசி என்னென்னமோ சொல்லி விற்கிறானுங்க, சர்வீஸுக்கு மட்டும் வந்து தொலைக்க மாட்டேங்கிறானுங்க. சரி, உன் லேப்டாப் எங்க? அதை எடு. அது ஆபீஸ்லயே மறந்து வச்சிட்டேன்பா. ஆமா, நீ ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு வந்தா தானே பல இடங்களுக்கு போயிட்டு வரவேன், அப்படித்தான் இருக்கும். சரி, உங்க லேப்டாப் எங்க? நானும் பல இடங்களுக்கு போறவன் தான்டா. எங்க வச்சு எங்க தொலைஞ்சு போச்சுன்னே தெரியல. லைக் ஃபாதர் லைக் சன், ஒரே பிளட், அப்படிதான் போல. என்னங்க சாப்பிடுவாங்க. சாப்பாடா? பாத்தியாடா உன் தாய? ரோம் நகரம் தீப்பிடிச்சு எரிஞ்சப்போ நீரோ மன்னன் பிடில் வச்ச கதையா இருக்க. ஏய், எவ்வளவு பெரிய பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்கேன், உடனே மெயில் வேற அனுப்பணும். வீட்டுல கம்ப்யூட்டர் ப்ராப்ளம், லேப்டாப் மிஸ்ஸிங். நான் என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டை பிச்சுட்டு நிக்கிறேன். இப்ப சோறு திங்க வாங்கங்கறா. மேனர்ஸ் இல்ல. அப்பா பிரவீனா கிட்ட தான் ஒரு லேப்டாப் இருக்குல்ல, அவகிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஆமால்ல, அவளுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்கோம்ல. எங்க வா? உள்ளதா இருக்கா? வாங்க. உள்ளதானே? இந்த இளவு புடிச்சு தோலைடா. ஏமா அவர் இப்படி இருக்காரு? என்ன லாக் பண்ணி வச்சிருக்கா? ஏய், கதவை தர. அறிவு கட்ட முண்டா, கதவை தர, கதவை தர. என்ன இளவு பண்றா உள்ள? செத்துக்கிட்டு போய் தொலைச்சிட்டாளா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னடி இந்த காலத்து பொண்ணுங்களே புரிஞ்சுக்க முடியல. உன்னை கதவை பூட்டிக்கிறது, கதவை பூட்டிக்கிட்டு மணிக்கணக்கில் செல்போன் பேசுறது, ஏதோ பேஸ்புக்ங்கிற கருமத்துல சேட் பண்றது, என்ன இளவு பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. கதவை திறக்கணும் பாரு. ஏய், ஆளாளுக்கு ஒரு ரூம். ப்ராப்ளமே அங்கதான். கையை வலிக்குது, கதவை தர. என்ன பண்ணிட்டு இவ்வளவு நேரம் என்ன பண்ணி கழிச்சிட்டு இருந்த? படிச்சிட்டு இருந்தேன். படிச்சியா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. உன் லேப்டாப் எங்க? எதுக்குப்பா? தள்ளு, வா இந்த பக்கம். என்னென்னமா போட்டோல இருக்கு. என்ன இளவிடாது? ஏய், என்னடா அது? அப்பா, அது ஃபேஸ்புக் பா, அவளோட வால் பா. என்ன வாளா? அப்பா இருங்கப்பா, நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். எடு கையெடு. கத்திரிக்காய் கையங்கால முடிச்சு போய். என்னடா, யார் அவன்? சட்டை கூட போடாம இருக்காம. அவன் என்னது வரி வரியா உடம்பு பூரா? அப்பா அது 6 பேக் பா. அதுக்காக Dress போடாம 6 பேக்? எதுக்கு அவன் போட்டா இதுல நீ வச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, அது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ல இருக்கறனால என் வால்லையும் வந்திருக்குப்பா. என்ன ஃப்ரெண்டோட வாளு தோலுன்னு என்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க நீ? ஏய், மேல நகத்துறா நீ. நிறுத்து. இவன் யாரா திருட்டு பையன் மாதிரி கன்றாவியா? அப்பா அது ஹிந்தி ஆக்டர் பா. ஹிந்தி ஆக்டரா? அவனுக்கு உனக்கு என்ன லிங்க்? அப்பா இத பாருங்கப்பா, உங்களுக்கு சம்பாதிச்ச மட்டும் பத்தாது, கொஞ்சமாச்சும் புத்தி வேணும்பா. ஐயோ அப்பா, உழைச்சு 3 இல விட. என்னங்க நீங்க வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி கை நீட்டி ஆடுறீங்க? என்னடி வயசுக்கு வந்த பொண்ணு? கதவை பூட்டி இருக்கும் போதே நினைச்சேன். ஒல்ல பேசுறது, சாட் பண்றது, எவனுக்கு 6 பேக் இருந்தா உனக்கு என்னடி? கேட்டா இதெல்லாம் மாடர்ன் கல்ச்சர், நீ அவுட் ஆஃப் டேட்ங்கிறது. பிச்சு போடும் பிச்சு. ஆமா, இத பாருங்கப்பா, இது என் பர்சனல் விஷயம். இதுல நீங்க தலையிடுறது எனக்கு பிடிக்கல. உன்னை பெத்த வண்டினா
நான் தலையிடக்கூடாதா? உங்களை பெத்துக்க சொல்லி நான் கேட்டேனா? நீங்க நினைச்சதுதான் சட்டம்னு சொந்த வீட்லயே இப்படி நடந்துக்கிறது சரியில்லப்பா. அது உங்க காலத்துக்கு வேணா சரியா இருக்கலாம். அதனாலதான் அம்மா சுயமா இல்லாம உங்களோட அடிமை மாதிரி இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டாங்க. என்னையும் நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அது சுத்தமா தப்புப்பா. நீங்க உங்களை மாத்திக்கணும். அப்பதான் பெரியவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும்.